கிளியர் தான் ப்ரோ. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் நமக்கு ப்ராப்பரா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அந்த இடத்த கரெக்டா ப்ளே பண்ண முடியும். மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கான்றத ஃபர்ஸ்ட் நம்மளால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கிளாஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? இன்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஓகே, என்ன இந்த இன்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தெரியும் இல்லையா? நான் அதை எக்ஸாம்பிளுக்கு கொண்டு வரேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட்ல எக்ஸாம்பிளுக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த ரீசன்ட் புல் பேக் எடுத்தோம் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு அகைன் மேல போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இங்க இருந்து மேல போறவன் இதை போய் மேல உடச்சு க்ளோஸ் வைக்கிறப்போ இதை நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா? இது நார்மலா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாக்குறது. மார்க்கெட்டு ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குதுன்றத தெரியப்படுத்துறாங்க இல்லையா? அதை மீன் பண்ணி தான் நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத போடுறோம். இது வந்து அப் ட்ரெண்டுக்கு நம்ம பாக்குறோம். இப்போ இது இந்த இன்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆன பிறகு இப்போ மார்க்கெட்டு அகைன் என்ன பண்றான் அப்படின்னா, அகைன் மேல போயிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்போ அகைன் மார்க்கெட் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்குது. ஓகேங்களா? எதனால அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்குது அப்படின்னா, அகைன் இன்னும் ஒரு மூவ் கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா? நான் இன்னும் மேல ஹை தான் போக போறேன், ஐ மீன் அப் ட்ரெண்ட் தான் கண்டினியூ பண்ண போறேன்றதுக்கான ஒரு லிக்விடிட்டியை வந்து என்ன பண்றான், கலெக்ட் பண்றான். ஓகேவா? இப்போ இதுக்கு காரணமான லோ இந்த லோ இல்லைங்களா? இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்ட பிறகு மார்க்கெட்டு எல்லா டைமும் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா, இங்க இருந்து மேல போயிட்டு இதை உடச்சிட மாட்டான். ஓகேவா? இதை நீங்க பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, சம்டைம்ஸ் மேல ஒரு ஹையர் ஐயை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு மார்க்கெட்டு நல்லா கீழெல்லாம் வருவான் இவ்வளவு தூரம். ஓகேங்களா? இதுல சில குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான ரியாக்ஷன் என்ன பண்ணுவான், இங்க இருந்து கொடுப்பான். அந்த சில குறிப்பிட்ட இடங்கள் என்னென்னன்றத வரக்கூடிய கிளாஸஸ்ல நீங்க பாப்பீங்க. ஓகேங்களா? இப்போ ஓகே, இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டு என்ன நமக்கு தெரியும், இங்க இருந்து மேல போய் உடச்சு க்ளோஸ் வைக்கிறோம் அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணுவோம் இல்லையா? பட் மார்க்கெட் இங்க இருந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ண போறவன் எப்படி போவான் அப்படின்னா, வெறும் புல் பேக்கை மட்டும் கொடுத்து போயிட மாட்டான். ஓகேங்களா? இந்த மாதிரி போனோம் அப்படின்னா இது ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு, சிம்பிள். ஓகேவா? பட் எல்லா டைமும் இது நடக்குமானா அந்த மாதிரி நடக்காது. ஓகேங்களா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் போடுவான். அது எப்படி அப்படின்னா, இங்க இருந்து மார்க்கெட் என்ன ஆகும், ஐ மீன் இங்க இருந்து மேல ஏறுதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு முன்னாடியே இதுக்குள்ளேயே மார்க்கெட் அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுப்பான். ஓகேவா? எதனால இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறான் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? அவன் ஆக்சுவலா பை ஒரு இடம் போடுறான் அப்படின்னா இங்க இருந்து போட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளால சொல்லிட முடியாது அவன் இங்க இருந்தா பை போட்டிருக்கான்னு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒன்ஸ் இதை உடைச்சாதான் தெரியும் மார்க்கெட்டை இங்க ஒரு பை போட்டிருக்காங்கன்றது. ஓகேவா? அவங்க போட்ட பை என்னவா இருக்காது அப்படின்னா பவரா இருக்காது. இங்க போட்ட பை அவன் என்னவா இருக்காது, இதை போய் உடைக்கிறதுக்கான பவர் அவன்கிட்ட இல்லாம இங்க இருந்து போறதுக்குள்ளே என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமா ஃபியூலை எடுத்து போயிட்டு இருப்பான். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சென்னையில இருந்து மதுரை போறேன் அப்படின்னா ஒரே ஸ்டாப்பா பெட்ரோல் போட்டு இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிட முடியாது. ஓகேங்களா? என்ன பண்ணுவோம், நடுவுல இருக்கிற பெட்ரோல் பங்க்ஸ்ல கிடைக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபியூல் போட்டு தானே எடுத்துட்டு போவோம். சோ அந்த மாதிரி தான் மார்க்கெட்லயும். ஓகேங்களா? அவனுக்கு இங்க இருந்து இந்த இடம் போனோம் அப்படின்னா என்ன வேணும், அவனுக்கு கண்டிப்பா ஃபியூல் வேணும். அவன் ஒருவேளை இங்கே அவனுக்கு நல்ல ஒரு ஃபியூல் இருக்கிறப்போ ஒரே அடியா ஏத்திடுவான். இல்ல என்னால அவ்வளவு போக முடியாதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, இதுக்குள்ளே இன்டியூஸ்மெண்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தான் உடச்சு இந்த பிளேஸுக்குன்றதுக்கு போவாங்க. ஓகேவா? லாஜிக்கா பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே, இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டு, இங்க இதுக்குள்ளேயே ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா? இது வந்து நமக்கு மைனர் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைனர் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்ட பிறகு நீங்க மேல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மைனர் ஹையரைய கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகேவா? மைனர் ஹையர் கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு மார்க்கெட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு இங்க இருக்கிற ஏதாவது ஒரு நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் லெவல்ல இருந்து மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அகைன் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்ட பிறகு மேல போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், இந்த ஹைய உடைப்பான். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா MBOS. ஓகேவா? மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா?
ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இது வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள ஃபார்ம் ஆன ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் அகைன் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்ட பிறகு, ஐ மீன் இந்த மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்ட பிறகு மேல போயிட்டு இந்த மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரையும் பண்ணுவான். ஓகேங்களா? இது வந்து மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுக்கு காரணமான ஹையர் லோ நான் எதை ப்ரோ சூஸ் பண்றது அப்படின்னா இதை தான் ஹையர் லோவா எடுக்கணும். ஓகேங்களா? மேஜர்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னா அவன் எக்ஸாக்டா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு இங்க இருந்து தான் பை போட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போ இங்க பை போட்டான், அதனால மேல போய் என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. அவன் அடுத்து பை போட்ட இடம் இந்த இடம். ஓகேங்களா? பட் பை போட்டான், அவனால என்ன பண்ண முடியல, இதே மாதிரி ஒரே ஸ்ட்ரோக்கா எடுத்துட்டு போய் அடிக்க முடியல. ஓகேங்களா? அதனால என்ன பண்றான், இதுக்குள்ளே ஒரு இன்டர்னல் ஒன்னு போடுறான். ஓகேங்களா? இதுதான் நம்ம மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத சொல்றோம், மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து என்னது, நமக்கு ஹையர் லோ. ஓகேவா? அப்போ இது என்ன லோ அப்படின்னா இது வந்து மைனர் ஹையர் லோ. ஓகேங்களா? அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன், எம்ஹெச்எல்னு போட்டுறேன், மைனர் ஹையர் லோ. ஓகேவா? மேஜர் ஹையர் லோ இது, மைனர் ஹையர் லோ இது. ஏன் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிருக்காங்க, இங்கேயும் இன்டியூஸ்மெண்ட் நடந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. பட் இது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள நடந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதனாலதான் இதை மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது சொல்றோம். ஓகேங்களா? இன்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ மார்க்கெட்ல நான் எதை உடைச்சா சிஹெச்ஓ சிஹெச்ஆ எடுக்கணும் அப்படின்னா இது இன்னையில இருந்து சொல்றேன். ஓகேங்களா? நீங்க ஸ்ட்ரக்சர்ல என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டு ஒரு ஹையர் லோ உடைச்சான் அப்படின்னா தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுப்பீங்க இல்லையா? இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுப்பீங்க. பட் இதுக்கப்புறம் நீங்க என்ன எடுக்கணும் அப்படின்னா இந்த மைனர் ஹையர் லோ, ஒருவேளை இதுக்கப்புறம் நீங்க பேக் டெஸ்ட் பண்றப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது அப்படின்னா நீங்க இந்த மைனர் ஹையர் லோ உடைக்கிறப்ப நீங்க என்னவா எடுத்துக்கலாம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்துக்கிட்டு இங்க இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒருவேளை அவன் இங்க இருந்து இது கீழே உடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் மார்க்கெட்டு இங்க இருந்தே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும்ன்றதுனால சொல்றேன். இதே நீங்க என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா சிஹெச்ஓ சிஹெச் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? புரியுதுங்களா எல்லாருக்கும்? நீங்க இங்க இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம்னா அகைன் இன்டியூஸ்மெண்ட் பார்த்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படியே இதுல இருந்து அப்படியே செல் சைடுக்கு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட், அகைன் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ அகைன் மார்க்கெட் இதை உடைச்சோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அங்க இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை நமக்கு இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறது இந்த மாதிரி இன்டர்னலா ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வரான் அப்படின்னா அதையே நீங்க என்ன பண்ணிடலாம், அதை உடைக்கிறப்ப இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க இருந்தா அவன் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ண வரதுக்குள்ளேயே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்தான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம், இதே ஒரு ஸ்ட்ரக்சரா எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை இதை உடைக்கிறப்பே சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்துக்கலாம். ஓகேவா? புரியுதுங்களா? நான் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? நீங்க மோஸ்டா பேக் டெஸ்ட் பண்றப்போ அதை கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்ட்ரக்சர் போட்டு போயிருப்பான். ஓகே, ஸோ இதில் பார்ப்போமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான் இல்லையா? இன்டியூஸ்மெண்ட் எடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு, இங்கே நடந்துருச்சு இல்லையா? மார்க்கெட்டிங் இங்கே சிஹெச்ஓ சிஹெச் கொடுத்துருக்கு. இது சிஹெச்ஓ சிஹெச்ஆன்றதுக்கு பதில் இங்க என்ன நடந்துச்சு, ஆல்ரெடி இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அகைன் சிஹெச்ஓ சிஹெச், இங்க இருந்து மார்க்கெட்டு மேலே போய் அகைன் இதை உடைச்சிருக்கான். ஓகேவா? இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட்டை ஒரு இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஒன்று எடுக்கணும் இல்லையா? ஸோ இதுல இருந்து நான் கட் பண்றேன். எனக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்தா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இங்க இருந்து ஒரு பைக்கு ட்ரை பண்ணுவேன். இது வரைக்கும் இப்ப ரீசன்ட் புல் பேக் எது அப்படின்னா இதுதான் இல்லையா? ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட் இது மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாதான் நம்ம என்ன பண்ண போறோம், மார்க்கெட்ல என்ட்ரி ஆக போறோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டோம். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் விஷயமா மேல ஒரு ஹையர் ஹையை கன்ஃபார்ம் பண்ணும் இல்லையா? இதான் அந்த ஹையர் ஹை. மார்க்கெட்டை இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு மேல போய் அதை உடைக்கணும் இல்லையா? இப்போ என்ன பண்றான்னு பார்ப்போம். நமக்கான ஆர்டர் பிளாக் எது அப்படின்னா இதான். இதை நான் ஏன் எடுத்தேன்றத வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்பீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ மார்க்கெட்டு இங்க இருந்து போயிட்டு இருக்கிறவன் இதுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, ஒரு இன்டர்னல் போட்டோம் அப்படின்னா அதுதான் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ என்ன பண்றான்னு பார்ப்போம்.
இங்க பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் மேல ஏறுறவன் என்ன பண்றான், அகைன் இதுக்குள்ளே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறான் இல்லையா? இங்க என்ன நடந்திருக்கு, ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கா, மைனர் இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ இதுக்கு நம்ம ஒரு ஹையர் ஐயை கன்ஃபார்ம் பண்ணுவோம், மைனர் ஹையர் ஐயை இல்லையா? மைனர் ஹையர் ஐயை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அகைன் மார்க்கெட் இது உடைச்சோம் அப்படின்னா இது மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்றான், அகைன் என்ன ஆயிடுச்சு, மேல உடைச்சிட்டான். ஓகேவா? அப்போ இது நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு MBOS நடந்திருக்கு மார்க்கெட்ல இல்லையா? சோ மேல போயிட்டு மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரையும் பண்ணிட்டான். இப்போ இதுக்கு காரணமான ஹையர் லோ அப்படின்னா மேஜர் ஹையர் லோ இதான். ஓகேவா? எக்ஸாக்டா அவன் பை போட்டது இங்க இருந்தான், அதனாலதான் மேல போய் உடஞ்சிருக்கு. நானா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் உருவாயிட்டு மேல போய் உடைச்சிருக்கான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மைனர் ஹையர் லோ உடைச்சாலே நீங்க என்னவா எடுத்துக்கலாம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்துக்கலாம் இன்னில இருந்து. ஓகேங்களா? நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, இது எடுக்க தேவையில்ல இதுக்கப்புறம். ஓகேங்களா? ஒருவேளை இந்த ஸ்ட்ரக்சர் எதுவும் ஃபார்ம் ஆகல அப்படின்னா இதையே எடுத்துக்கலாம். பட் இதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் போட்டு போயிருக்கான் ப்ரோ அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மைனர் ஹையர் லோ உடைக்கிறப்பே சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்றான்னு பார்ப்போம். அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட் வேணும். ஸோ இன்டியூஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணும். இங்க என்ன நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணிருக்கான், அடுத்து க்ளோஸும் வச்சிட்டான். அப்போ எனக்கு நம்ம என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து செல் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ நம்ம ரூல் படி வெயிட் பண்ணுங்க, ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கட்டும். ஓகே, இன்டியூஸ்மெண்ட் நடந்துருச்சு, இதான் இன்டியூஸ்மெண்ட். அதுக்கு காரணமான லோவர் லோ இது இல்லையா? ஸோ மார்க்கெட்டு அகைன் இது உடைச்சான் அப்படின்னா ஓகே, அப்ப இதையும் உடைச்சான். அப்ப இது என்னவா மாறிடுச்சு, நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மேல ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதுக்கு காரணமான லோவர் ஹை எது அப்படின்னா இதுதான். அகைன் நம்ம ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம் இல்லைங்களா? வெயிட் பண்றோம், ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கணும். ஸோ இன்டியூஸ்மெண்ட் நடந்துருச்சு இல்லையா? இன்டியூஸ்மெண்ட் நடந்துருச்சு. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் கீழே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லோவர் லோவை கன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா? இதான் அந்த லோவர் லோ. ஸோ அகைன் மார்க்கெட் இது உடைக்கிறோம் அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத எடுப்போம். என்ன பண்றான்னு பார்ப்போமா? அங்க இருந்து மார்க்கெட்டை அகைன் மேலே ஏறிட்டு இருக்கான். ஒன்ஸ் இது ஸ்வீப் பண்றான், ஸ்வீப் பண்ணா நமக்கு வேலை இல்லை, க்ளோஸ் வச்சா அப்படின்னா தான் நம்ம CHO எடுப்போம் இல்லையா? ஸோ என்ன பண்றான்னு பார்ப்போம். ஸோ க்ளோஸ் வச்சிட்டான், அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க, அகைன் இங்க இருந்து ஒரு பைக்கு ட்ரை பண்ண போறீங்க இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். ஓகேங்களா? புரியுதுங்களா? மோஸ்டா நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கும். இல்ல ப்ரோ இப்போ தள்ளுங்களேன், நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மேஜரை உடைக்கிறாங்க, மேஜரை உடைச்சிட்டு ஏன் சோய்க்கு வைக்கிறீங்க, இன்டியூஸ்மெண்ட் எடுக்கல, மேஜரை உடைச்ச வந்து இன்டியூஸ்மெண்ட் வரணும்ல, ஸ்ட்ரைட்டா வந்து மைனரை தான் உடைச்சிருக்கு. இன்டியூஸ்மெண்ட் தேவையில்லையா? மேஜரை உடைச்ச உடனே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குல்ல. இப்போ இதுல இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து போச்சு, இதுல புல் பேக்னு பாத்தீங்கன்னா இதுல எங்க புல் பேக் இருக்கா? இது என்னது இது, இன்டியூஸ்மெண்டா? ஓகேங்களா? சோ கீழ வந்து என்ன பண்ணிட்டான், இத க்ளோஸ் வச்சிட்டான், மைனர் ஹையர் லோ. ஓகேங்களா? அப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க இங்க இருந்து என்ன பண்ணலாம், செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ மோஸ்டா சில இடங்கள்ல அவன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டு தான் எடுத்துட்டு வருவான். பேக் டெஸ்ட் பண்றப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இல்லையா? ஸோ மார்க்கெட்ல இங்க என்ன நடந்திருக்கு, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இங்க என்ன நடந்திருக்கு, அதுக்குள்ளேயே ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு இதுல இல்லையா? இதுதான் மைனர் ஸ்ட்ரக்சர். இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு, இதுல ஒரு MBOS. மார்க்கெட் அகைன் இதை ஒரு வேளை உடச்சு க்ளோஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன எடுப்போம், CHO எடுப்போம் இல்லையா? மார்க்கெட்டை அதை உடைக்கவே இல்லை, அப்படியே அங்க இருந்து கீழே இறக்கிட்டான். மோஸ்டா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்திருக்கும். இதெல்லாம் இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ ஒரே இதுவா போயிட்டான் இல்லையா? தெரியுதுங்களா? அகைன் இதுல ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம இங்க இருந்து பை ட்ரை பண்ணிருக்கலாம்.
ஸோ இதுலயும் பார்க்கலாம். மேல அங்க என்ன பண்ணிருக்கான், இங்க இருந்து மேல மார்க்கெட்டு, இங்க இருந்து ஃபுல்லாவே டவுன் ட்ரெண்டா தான் இருந்தான் இல்லையா. இங்க சேல்ஸ் நடந்துட்டு மார்க்கெட்டு ஃபுல்லா இதுலயே தான் சஸ்டைன் ஆயிருந்துச்சு. மேல போய் இது உடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான், ஒரு இன்டர்னல் போட்டிருக்கான். எங்க போட்டிருக்கான், இதுக்குள்ளேயே ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்து இதுவே ஒரு மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கும் இடையில ஏதாவது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா அதான் மைனர் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம், அப்படித்தானே? ஒரு ஸ்ட்ரக்சர் அவன் நம்ம கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இன்டர்னல் போட்டு அதை போய் உடைப்போம். ப்ரோ டவுட் ப்ரோ, இப்போ 2-3 ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே, அப்போ ரீசெண்ட் இருக்கிறத எடுத்துக்கலாம்ல ப்ரோ? ரீசெண்ட் இருக்கிறதே எடுத்துக்கலாம். ஓகே. பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ப்ரோ அது. ஓகேங்களா? என்ன அப்படின்னா சில நேரங்கள்ல மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் ஃபார்ம் பண்ணுவான். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கான் அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு அவன் இந்த மாதிரி கிட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கான ஃபியூலே அவனுக்கு போதுமானது, இதே எடுத்துட்டு மேல போய் உடச்சிடுவான். ஒரு நேரத்துல மேல வரைக்கும் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், இதுக்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரக்சர் போட்டு தான் எடுத்துட்டு போவான். ஸோ நமக்கு எது ரீசெண்டா இருக்குதோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா ப்ரோ? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல இப்போ சோர்ஸ் ஆச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நடக்காது. ஏன் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்ட பிறகு நமக்கு இந்த மைனர் ஸ்ட்ரக்சரே எப்ப கன்ஃபார்ம் ஆகும், அவன் மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் நம்ம இந்த மைனராவே எடுப்போம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம், இங்க இருந்து போறவன் இதுக்குள்ளேயே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டே எடுத்துட்டு இருப்பான். எடுத்து மேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருப்பான். ஐ மீன் எம்பிஓஎஸ் பண்ணிருப்பான். பட் மேல போயிட்டு என்ன பண்ணிருக்க மாட்டான்னா இந்த மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆயிருக்காது. ஓகேவா? இது கன்ஃபார்ம் ஆனாதான் நம்ம முதல்ல இதையே எடுப்போம் இல்லையா. ஒருவேளை இதுக்குள்ளே உடைச்சான் அப்படின்னா இதை போய் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. இது வந்து இன்னொரு லிக்விடிட்டியா மாறும். அவன் அகைன் இங்க இருந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா பார்க்கலாம், இங்க இருந்து திருப்பி மேல ஏறுவான். அப்போ இந்த லோவை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆமா. ஏன் அப்படின்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ப்ரோ மைனர் பிஓஎஸ் வச்சாலும் மேஜரை ஃபர்ஸ்ட் உடைச்சாதான் நம்ம அதை எடுத்துக்கணும், அப்படிதானே ப்ரோ? ஃபர்ஸ்ட் இந்த மேஜர் கன்ஃபார்ம் ஆனாதானே அதுக்குள்ள மைனரே பார்க்கணும். ஓகே ஓகே, புரியுதுங்களா? இது கன்ஃபார்ம் ஆனாதானே ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸ்ட்ரக்சராவே நம்மளால இது பண்ண முடியும். இந்த மைனர் பார்க்கறது நம்ம சோர்ச்சுக்காக பாக்குறோம், கொஞ்சம் இயர்லியரா எடுத்துக்கலாம். ஆமா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண கூடாதுன்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவன் இங்க இருந்தே மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டான்னு வச்சுப்போம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம், இது வரைக்கும் வெயிட் பண்றோம் இது சிஹெச் உடையணும்ட்டு. பட் மார்க்கெட்டு இங்க இருந்து என்ன பண்றாங்க, இதை உடைச்சிட்டாங்க அப்படின்னா இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு உருவாகும் இல்லையா. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல காமிச்சேன் இல்லையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுலயே பார்க்கலாம். நீங்க இதுல பாருங்க, இங்க ஹையர் லோன் நீங்க எதை எடுப்பீங்க, இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லையா சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா, இதை உடைச்சாதானே சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுப்பீங்க. அப்போ இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுதா, இன்டியூஸ்மெண்ட் எடுத்து நமக்கு இங்கே தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம இங்க என்ன பண்ணிடலாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கலாம்ல. அதுக்காக சொல்றேன், ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு வேணும். ஓகேங்களா? நமக்கு லாங் பொசிஷன் தேவையில்ல, ஒரு சின்ன பொசிஷன் கொடுத்தாலும் போதும், நமக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் பண்றப்போ அந்த சின்ன பொசிஷனும் நமக்கு பெருசா வரும். லாங் பொசிஷன் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது கொஞ்சம் டைமும் எடுக்கும். நம்மளால அந்த அளவுக்கான ஒரு பேஷன்ஸ் வந்து வளர்க்கறது கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணுன்றதுனால இது சொல்லித்தரேன். ப்ரோ மைனர் கன்ஃபார்ம் பண்றதுக்கு மேஜர்ல வந்து க்ளோஸ் வைக்கணும், ஸ்வீப் பண்ண போகாது இல்லைங்களா? க்ளோஸ் வைக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், க்ளோஸ் வைக்கணும் இல்லையா? ஆமா. அது கன்ஃபார்மா இருக்கும். ஓகே. வேற ஏதாவது டவுட் இல்லையா இருக்கும்? இப்போதைக்கு இல்லை ப்ரோ. வேற ஏதாவது டாபிக் எடுத்துனாக்கா? இல்ல இது மட்டும் தான் இன்னைக்கு. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இல்லை அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கா. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆன பிறகு இதுல இருந்தா ஒரே ஹையர் லோ இதான், இதை உடச்சு க்ளோஸ் வச்சுட்டாங்க கீழே. அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆன பிறகு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட்ல இதுக்குள்ள ஏதாவது இன்டர்னல் நடந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ இதுல பாருங்க, இன்டர்னல் ஏதாவது போட்டிருக்கா, இதுல நடந்திருக்கா இல்லையா, இதுல
இந்த ஜோன்ல வேலை இருக்கு நடந்திருக்கு தானே. பட் இதுல ரீசெண்டா எது இருக்குன்றத பாக்கணும். ஓகேங்களா? சர்ச் பக்கத்துலயே ஒரு ஐடியா எடுத்த மாதிரி இருக்குல்ல ப்ரோ. அதுதான் சொல்றேன், இங்க நமக்கு ரீசெண்டா இருக்கிறத பாக்கணும். ஏன் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, மார்க்கெட்டை ஃபுல்லா ஸ்வீப் பண்ணி கொடுத்து இங்க எங்க பண்ணிருக்கான், ஃபைனலா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அப்ப இதை உடைச்சாலே என்ன எடுத்துக்கலாம், சேஞ்ச் ஆஃப் கரெக்டா எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர். இங்க பாருங்க, ஒரு புல் பேக் நடந்து அகைன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. இது வந்து MBOS அப்படின்றத நம்ம எடுப்போம் இல்லையா? இதை உடைச்சோம் அப்படின்னா MBOS அப்படின்றது நமக்கு தெரியும். இதை உடைக்கிறப்பே நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்துட்டு இங்க இருந்து பை பண்ண ஆரம்பிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. புரியுது ப்ரோ. ஆனா அந்த இடத்துல உடனே ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு. இது ஆமா, நீங்க இந்த வரக்கூடிய கிளாஸஸ்ல பாப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த CHOCH நான் போட்டேன் இல்லையா, இது வந்து வேலிடா இல்லையான்றத செக் பண்ணணும். அதை வந்து வரக்கூடிய கிளாஸஸ்ல பாப்பீங்க. ஓகேங்களா? ஓகே 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 ப்ரோ. GBP USDல ஒரு 2021 பிப்ரவரியில ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. அது கொஞ்சம் GBP USD பிப்ரவரி 2021 21 ப்ரோ. இப்ப இந்த இடத்துல இந்த ஸ்விங் இங்க மேஜரா ஒரு BOS வச்சிருக்குல்ல ப்ரோ. இந்த ஸ்விங் BOS வச்சதுக்கு அப்புறம் இந்த சின்னதா இருக்குல்ல, இதுவும் வந்து மேஜர் தானே? இதெல்லாம் ரெண்டு இது கேக்குறீங்களா? அதான் மேஜர் தான் இது. இது எந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வரல, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் வரக்கூடாது. இது தனியா தானே வந்திருக்கான். ஓகே. எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது மேஜர். ஆமா, அது நம்ம ரூல் படி அவன் வந்திருக்கான் அப்படின்னா அது கரெக்ட் தான். ஓகேங்களா? இப்ப அடுத்துதான் இங்க என்ன பண்ணிருக்கு மார்க்கெட், இன்டியூஸ்மெண்ட். இதுல இதான இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு நம்மளுடைய ஆர்டர் பிளாக்க டேப் பண்ணிட்டு போயிருக்கானா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோவே இருக்குது இல்லையா? கரெக்டா டேப் பண்ணா அங்க இருந்து மார்க்கெட்டே மேல போயிட்டு இருக்கான். இங்க இருந்து போறதுக்குள்ளே அவன் என்ன பண்றான், இன்டியூஸ்மெண்ட் ஏதாவது எடுத்திருக்கானா? எஸ், இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்து அகைன் மேல போயிருக்கு. அதுக்குள்ள திருப்பி ஏதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கா? இல்லையா? சோ அப்போ மேல போய் அவன் என்ன பண்ண முடியல, இங்க ஸ்ட்ரக்சரே கன்ஃபார்ம் பண்ணல. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் க்ளோஸ் வேணும் இல்லையா? அப்போ நம்ம எப்ப இதை உடைச்சா க்ளோஸ் எடுப்போம், இந்த ஹையர்ல உடைச்சாதான் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டராவே எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது அப்படின்னா இங்க என்ன பண்ணிருப்பான், இதுக்குள்ளேயே சில இன்டர்னல் போட்டு வந்திருப்பான். எக்ஸாம்பிளுக்கு இங்க என்ன பண்ணிருக்கு, இது இன்டர்னல் தானே? அப்போ இதை உடைக்கிறப்பே நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்துக்கலாம். பட் ஆனா அவன் வந்து கீழே க்ளோஸ் வச்சிட்டான்ல ப்ரோ. இதுக்கு எதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான் இல்லைங்களா? இந்த ஹையர் லோக்கு வச்சு இங்க கீழே சோக் வச்சிருக்கான்ல. அதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு இல்லையா? அதுதான் சொல்றேன். இது மேஜர் தான் இல்லைங்களா? இது மேஜர் தான். அங்க இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, செல் பண்ண போறோம். செல் பண்ண போறோம். எப்ப செல் பண்ணுவோம், ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். ஆமா, இந்த இடத்துல நாலு எடுத்துருக்கோம் ப்ரோ. இப்ப அந்த போன இப்ப சோக் வச்சது இல்லைங்களா, அதுக்குள்ள இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் இதை எடுத்தாலும் கூட அது இன்டியூஸ்மெண்ட்டுங்களா? இதுக்குள்ள இப்ப இந்த இடத்துல வந்து எங்க இன்டியூஸ்மெண்ட் இருக்கு, இது எங்க இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்குன்னு சொல்லுங்க. இதுல இன்டியூஸ்மெண்டா இதே எடுக்கலாம் நம்ம. அதே எடுத்துக்கலாமா? நமக்கு வேண்டியது ஒரு ஸ்டாப் அண்ட் ப்ரோ. ஓகேங்களா? மார்க்கெட்ல அவன் எங்க ஸ்டாப் அண்ட் பண்றாலோ அந்த இடத்த போய் நம்ம இறங்கி நம்மளுடைய ட்ரேட்ஸை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா அங்க ஸ்டாப் அண்ட் பண்றப்போ இன்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவன் மார்க்கெட்டை நெக்ஸ்ட் மூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்காக சொல்லுவோம். இதுலயும் பார்க்கலாம். இதுலயும் ஒரு இன்டர்னல் போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா எஸ், இதுலயும் என்ன பண்ணிருக்கான், அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கீழே உடையத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கேன், ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னா அங்க இருந்து கீழே வந்திருக்கான். எதை டேப் பண்ணிட்டு கீழே வந்திருக்கான், கரெக்டா இதுல ஆர்டர் பிளாக்னா இதுதானே? கரெக்டா ஷார்ப்பா டேப் பண்ணா அங்க இருந்து அப்படியே மொத்தமா விழுந்துட்டான். சோ இங்கேயும் நமக்கு என்ன ஆகும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும். ஓகேங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால இப்ப இது சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி. வேற ஏதாவது டவுட்? கிளியருங்களா? கிளியர். திரும்ப சார்ட் இது பண்ணாதான் டவுட்ஸ்.
ஓகே ஓகே. ஸோ அப்போ ஹோம்ஒர்க் கொடுத்துடலாமா? ப்ரோ இது என்ன டவுட்னா, இப்போ இந்த சோச் இது மேல ஸ்வீப் ஆகல, இது ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகல. டேரக்டா சோச் இதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும்ல, இன்டர்னல் பார்க்கணுமா? இன்டர்னல் இப்போ மேல ஸ்வீப் தான் இருக்கு, க்ளோஸ் வைக்கல. இப்போ ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகல இதுக்கு. ஆமா. டேரக்டா வந்து சோச் அதாவது இதை உடைச்சிட்டான், இந்த பிஓஎஸ், இந்த கீழே இருக்கிற பிஓஎஸ் உடைச்சிட்டான். உடைச்சா சோச் ஆயிடுச்சு. அப்ப இங்க இருந்து நம்ம இன்டியூஸ்மென்ட் பார்த்து செல்லுக்கு ட்ரை பண்ணோம். ஓகே சார். ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அப்படியே நம்ம மாத்திக்கிட்டே போனோம். ஓகேவா? ஓகே. ஓகே. யூஎஸ்டி ஜேபிஓ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா ஏயுடி யூஎஸ்டி அது கூட எடுத்துக்கோங்க. ஏயுடி யூஎஸ்டில 2000 சரி, இந்த ஹைல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கரெக்டா 21 பிப்ரவரி இந்த ஹைல இருந்து கரண்ட் மார்க்கெட் வரைக்கும் போடுங்க. ஓகேவா? அதுல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் போடுங்க. அதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டா மார்க் பண்ணிட்டு அதுல இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எதுன்றத கரெக்டா போடுங்க. ஓகேவா? ப்ரோ இப்ப சார்ட் வந்து ஷேர் பண்ணும்போது ஒரு ஜூம் பண்ற மாதிரி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எப்படி ப்ரோ ஷேர் பண்றது குரூப்ல? நம்ம அதாவது இதை நாங்க மார்க் பண்ணிட்டு ஷேர் பண்றோம் இல்லைங்களா? நாளைக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அமைச்சிருந்தேன், அவரால் ஜூம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்படி? யாரால? இவரு அஜய் ப்ரோன்னு நினைக்கிறேன். டிஸ்கார்ட்ல சொல்றீங்களா? நான் டிஸ்கார்ட்ல ஷேர் பண்ணும்போது இங்க இருந்து எப்படி நீங்க ஜஸ்ட் நீங்க இத காப்பி இமேஜ் கொடுத்தே பண்ணலாம். நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல ப்ரோ, நிறைய பேர் அதான் ப்ரோ அது இந்த மாதிரி சுருக்கி இது பண்ணா வந்துட்டு ஹை அண்ட் லோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல ப்ரோ. அதனால வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி 2-3 ஸ்கிரீன்ஷாட்டா கூட அனுப்புங்கன்னு சொன்னேன் ப்ரோ. ஓகே. என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 50 மினிட்ல நீங்க பாக்குறீங்கன்னா ரொம்ப சுருக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருந்து அப்படின்னா இதை பார்க்க முடியாது இல்லையா? அதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ப்ராப்பரா ஒரு இதுவை பாக்குறீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு இடம் பாக்குறீங்களா, இதை மட்டும் ப்ராப்பரா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு அடுத்து இருக்கிற பேஜஸ் வந்து அடுத்தடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சரி. சோ கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க, கிளியர் பண்ணிருப்போம். யாருக்காவது டவுட் இல்லையா? இல்ல ப்ரோ, சார்ட் போடுறப்போ நான் ஓகே. இந்தியன் ஸ்டாக்ஸ் ஏதாவது மார்க் பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்தியன் ஸ்டாக்ஸ் ஏதாவது இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கீங்களா? ப்ரோ இப்போ ஸ்டாக்ஸ்லயே இது ஒர்க் ஆகும்ல ப்ரோ? இப்போ நம்ம பண்ற நீங்க கண்டிப்பா எல்லாத்துலயுமே வரும் ப்ரோ. ஓகேங்களா? இதெல்லாம் இல்ல, எல்லாத்துலயுமே பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரோ நான் மெயினா ஸ்டாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் தான் ப்ரோ, நிஃப்டி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை தவிர்த்து ஒரு 3 இது. ஓகேங்களா? அதுவும் ஈக்விட்டி வாங்கி வச்சிடலான்னு பாக்குறேன். ஓகேங்களா? காசு இருக்கிறப்ப வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். நான் ஷேர் பண்றேன் டிஸ்கார்ட்ல. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரெகுலரா நான் அது போஸ்ட் பண்ண பாக்குறேன். நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னோம். மார்க்கெட்டு அப்படியே மேல போயிட்டு இருக்கான். நல்ல ஒரு மூமெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு வெயிட் பண்ணுவோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கட்டும். மேல இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஏதாவது நடந்திருக்கா? எஸ், இங்கே நடந்துருச்சு, பிரச்சனை இல்லை. ஸோ இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கலாம், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு பை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன் இந்த ரியாக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா 4 ஹவரோடைய என்ன பண்ணிருக்கு, டிமாண்ட டேப் பண்ணிருக்கு, அதுக்கேற்ற ரியாக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம 50 மினிட்ல பண்றப்பயும் மார்க்கெட்டு நம்ம ட்ரெண்ட் படி தான் போயிட்டு இருக்கு, அப் ட்ரெண்ட் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா என்ன இருக்கலாம், அப்படியே அப் ட்ரெண்ட்லயே இருக்கலாம். ஓகேங்களா? நான் இதுல இந்த கவுண்டர் ட்ரெண்ட்லாம் நான் வரக்கூடிய கிளாஸஸ்ல எல்லாத்தையும் தெரியப்படுத்துறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நிஃப்டிலாம் பாக்குறப்போ டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மஸ்டா யூஸ் பண்ணிக்கணும், எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால சொல்றேன். நான் சொல்றேன். ஓகேங்களா? நான் சொல்லித்தரேன், நீங்க அதை பேஸ் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. ப்ரோ இது லாஸ்டா போட்டதுங்களா நிஃப்டி? மார்க் லாஸ்டா மார்க் பண்ணதுங்களா அது? ஆமா. ஓகே. இப்போ என்ன ப்ரோ, இப்போ அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்களா? ஓகே. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து மார்க்கெட் போயிட்டு இருக்கான். வெயிட் பண்ணுங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் பை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இன்னும் மேஜர் சோக் கொடுக்கல இல்லையா ப்ரோ?
மேஜர் மேஜர் சோக் கொடுக்கல, கீழே கொடுத்துட்டானே. ஓகே இது ஒரு ஸ்ட்ரக்சர் தானே, கீழே இங்க சிஹெச் கொடுத்துட்டான். ஸோ அப்போ இங்க இருந்து அப் ட்ரெண்ட் தான். ஓகே ஓகே ப்ரோ இப்போ இன்டியூஸ்மெண்ட் எடுத்துனா அந்த பிளாக் கலர் அந்த இருக்கு அதுதானே ப்ரோ எடுக்கும். இன்டியூஸ்மெண்டா இல்ல ரீசன் புல் பேக் எங்க இருக்கு? ரீசன்ட் புல் பேக் அந்த ப்ளூ கலர், இந்த ப்ளூ இதானே புல் பேக், இதான் இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட் எங்க இருக்கு? ஸோ இதை எடுக்கட்டும், எடுத்துட்டு பிறகு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ நீங்க இண்டெக்ஸ் ட்ரேட் பண்றீங்களா பிரதர்? இண்டெக்ஸ் ட்ரேட் பண்றீங்களா இண்டெக்ஸ்? இது பெருசா நான் இது பண்றேன்னா ஈடுபாடு இன்னும் நான் கொடுக்கல அந்த அளவுக்கு. ஒரிஜினலா சொல்ல போனோம் அப்படின்னா நான் உங்களுக்கு டெய்லி ரெகுலரா டிஸ்கார்ட்ல போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? பண்ணணும்ன்ற ஐடியா வந்துட்டேன். ஏன் அப்படின்னா நான் ஃபாரெக்ஸ்ல போகக்கூடாதுன்றத முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு. ஓகேங்களா? ஸோ நான் அது பண்ணேன் அப்படின்னா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் சரி கொஞ்சம் ஷெட்யூல் படி நம்ம இதுல வந்துடலாம் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஃபுல் ஃபோக்கஸா இறங்கினேன் அப்படின்னா கண்டிப்பா நான் இது பண்றேன். ஓகேங்களா? ஓகே ஓகே மெயினா ஸ்டாக்ஸ் தான் ப்ரோ பாத்துட்டு இருக்கேன். ஸ்டாக்ஸ் மட்டும். ஓகே. சப்போஸ் நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது லைவ் கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா இல்ல இப்ப இந்த நம்ம கோர்ஸுக்காக தான் கொஞ்சம் இதுவா போயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீ கிளாஸஸும் நம்ம பண்ணணும்ன்றப்போ கொஞ்சம் போயிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதை தவிர்த்து கொஞ்சம் வேலைகள் இருக்கு. அதெல்லாம் எல்லாத்தையும் பாக்குறப்போ இது ரேட் கரெக்டா பார்க்க முடியல. இது பண்ணலாம் ப்ரோ. ஓகேங்களா? எனக்கு டைம் கொஞ்சம் சில நேரங்கள்ல கிடைக்குது. பட் அந்த டைம்ல நான் பண்றது வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஓகேங்களா? நான் ஒரு இறங்குறேன் அப்படின்னா ஃபோக்கஸா அதுல மட்டும் இருக்கணும். சும்மா நான் போயிட்டு ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி மைண்ட் செட்டை நான் எப்பயுமே உள்ள வர மாட்டேன். ஓகேங்களா? வந்தேன் அப்படின்னா ப்ராப்பரா இறங்கினா மட்டும்தான் அதுல இருக்கணும். அது செட் ஆகாது உண்மையை சொன்னா. ஓகேங்களா? ஸோ நான் போயிட்டு இது மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சிட்டு வந்துடுறேன், 20 பாயிண்ட் பிடிச்சிட்டு வந்துடுறேன், ஒரு 100 பாயிண்ட் பிடிச்சிட்டோம், அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கண்டிப்பா செட் ஆகாது. பாக்குறீங்கன்னா ரெகுலரா பாத்துக்கிட்டே இருக்கணும். கிடைக்குமா ப்ரோ இது நெட்டிலலாம்? கண்டிப்பா கிடைக்கும் ப்ரோ. டெய்லியும் கிடைக்கும்லாம் சொல்ற முடியாது. ஓகேங்களா? இது டிபெண்ட்ஸ் தான். நம்ம ரூல் படி வந்தா நம்ம எடுக்க போறோம். நம்ம ரூல்ல அங்க வந்தா அப்படின்னா நம்மளுடைய பொசிஷனை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்படியே மாத்திட்டு போயிட்டே இருக்கணும். ரிவார்ட் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படி. கண்டிப்பா எடுக்கிறது விட. மெயினா எல்லாரும் ஸ்டாக்ஸ் தான் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இந்தியன் மார்க்கெட் மோஸ்டா கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இல்லாம எனக்கும் கொஞ்சம் பர்சனலா நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா? அதனாலதான் ஃபாரெக்ஸ் வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து அதான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதனாலதான் இந்தியன் மார்க்கெட்ல இறங்கிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். எவ்வளவு வருஷமா ப்ரூவ் பண்றீங்க ஃபாரெக்ஸ்? ஒரு 4 இயர்ஸா இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலா ஒரு 5 இயர்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? 4.5 சம்திங்ஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ. இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்க கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பண்றோம்னா எவ்வளவு நாள் ஆகும் ப்ரோ எங்களுக்கு? இது கான்ஃபிடென்ட்டா பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம். இதுக்கான டைம் நீங்க எப்படி கொடுக்க போறீங்கன்றதுதான். ஓகேங்களா? இது மத்தவங்க சொல்ற மாதிரி நான் சொல்ல போறது இல்ல. ஏன் அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க, அது வந்து கொஞ்சம் அது மித்தாவும் இருக்கு. என்ன அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆனா மட்டும்தான் ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? இங்க எவன் நல்லா ப்ராப்பரா கத்துக்கிட்டு அவன் எஃபோர்ட் போட்டு அந்த விஷயத்த ப்ராப்பரா பண்றானோ அவன் அங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும்தான். ஓகேங்களா? நான் 2 வருஷமா அதை போட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இது ஒண்ணுலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிறீங்களா, அது ஏன் கத்துக்கிறீங்க, அதுக்கான ரீசன் என்ன, இந்த ஐ மீன் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா, அதை மட்டும்தான் நீங்க மெயினா பார்க்கணும். அதை வந்து எஃபோர்ட் 100% நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. அதனாலதான் நான் எப்பயுமே சொல்றேன் உங்க கையில மட்டும்தான் இருக்குன்ட்டு இல்லையா ப்ரோ? நாங்க டெய்லியும் சார்ட் போடுறோம் ப்ரோ. கொஞ்சம் இப்ப இதுக்கு டவுட் கிளாரிபிகேஷனுக்குன்னு ஏதாவது இது மாதிரி இருப்பாங்களா? பண்ணிட்டு தான் இருக்காரு ப்ரோ. இருப்பாரு. ஓகே ஓகே. இல்ல ஸ்டூடெண்ட் சார்ட்ல ஒரு 1-2 இது இருக்கு அதுக்காக. இல்ல மோஸ்டா நாங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்டா நாங்க இது போன வாரம்லாம் எல்லாமே போட்டாரு அவரு. 1-2 சொல்றோம். ஓகே நான் அதையும் நாங்க பார்த்து இது பண்ணிடுறோம். ஓகேங்களா? சோ நீங்க அந்த இது பண்ணிக்கிட்டே முடிஞ்ச வரைக்கும் இல்ல அப்படின்னா நான் ஒரு டைமிங் மாரி நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேங்களா? அந்த டைம் வந்து நான் சின்ன ஒரு வெபினார் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன்.
ஓகே அதனால மோஸ்டா நான் வெபினாரும் அந்த மாதிரி வீக்லி சும்மாவது நான் ஒரு 2-3 வெபினார் நான் உங்களுக்கு வச்சிடறேன். டவுட்ஸ் ஏன் அப்படின்னா டவுட்ஸ் ரொம்ப இருக்கவே கூடாதுன்றதுனாலதான். ஓகேவா? டவுட்ஸை நீங்க கிளியர் பண்ணிக்கணும்ன்றதுனால. ஓகே ஓகே சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க ஃபண்டட் ஏதாவது பண்ணீங்களா? ஃபண்டட் பண்ண முடியுங்களா? ஃபண்டட் பண்ணலாமானா நான் ஃபண்டட் தான் ப்ரோ பண்ணிட்டு இருந்தேன். நான் செட் ஆகல அது. அது உங்க இந்தியன் மார்க்கெட்டே பெஸ்டா தெரியுதா ஏதாவது? இல்ல அதுதான் சொல்றேன் இல்லையா. இப்போ நான் ஃபாரெக்ஸ்ல தான் நான் ஃபண்டட் இது பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? அது இல்லாம மெயினா பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி நீங்க ப்ராப்பரா எடுத்துட்டு போனோம், அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா நமக்கு தெரியணும், அந்த ரூல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்றத நாங்க மெயினா பார்த்துட்டு தான் நீங்க இறங்கணும். ஓகேங்களா? அதுக்கு மெயினா நான் என்ன உங்கள்கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா இதை நீங்க ப்ராப்பரா பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டெக்னிக்கல் அனலைசஸ் ஒரு 60% நீங்க கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா தான் மார்க்கெட்ல இதான் நடக்குது, ஸோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றப்போ நம்ம அந்த ப்ராபிலிட்டியை உள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா? நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. டெமோ அக்கௌண்ட்ல நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. அது 1 by 1 எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நோட்டீஸ் பண்ணுங்க, ஜேர்னல் பண்ணுங்க. ஓகேங்களா? இதை நீங்க ஜேர்னல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா டெமோ அக்கௌண்ட்ல நம்ம அதை தான் பண்ண போறோம். ப்ராப்பரா நம்ம ரிஸ்க் எடுத்து எவ்வளவு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வைக்கணும், எப்படி நம்ம அடுத்து ட்ரேட் பண்ணணும், ஒரு நாளைக்கு இந்த ட்ரேட்ஸ் நம்ம ரூல்ஸ் படி வந்தாதான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம்ன்ற அந்த ஐடியா நீங்க ப்ராப்பரா வச்சுட்டீங்க அப்படின்னா ப்ராப்பரா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஈஸி தான் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட் கிளியர் பண்றதுலாம் நம்ம அந்த அளவுக்குலாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை, ஈஸி தான் அது சொல்றேன். ஓகேங்களா ப்ரோ? இந்த நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லி தருவீங்களா? ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லி தருவீங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே நம்ம கான்செப்ட் தான் ப்ரோ, எஸ்எம்சி தான். இந்த எஸ்எம்சியை தான் நீங்க அங்க அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். இப்ப நீங்க தனியா ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல? தனியா புரியல. தனியாக ஐசிடி ஸ்ட்ராட்டஜி மாதிரி டெய்லி எடுக்கிற மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி? டெய்லி எடுக்கிற மாதிரி அதை நாங்க ஃபியூச்சர்ல பிளான் பண்ணிருக்கோம். நாங்க அதே இது பண்றோம். ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுவே போதுமானது ப்ரோ. ஓகேங்களா? இது உங்களுக்கு கொஞ்சம் அக்யூரேசியும் கிளியரா இருக்கும். அது இல்லாம அது சொல்லக்கூடாதுன்னு இல்லை, பட் இதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீங்க நார்மலாவே பார்க்கலாம், ஐசிடில பண்றப்போ அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம இதுல பண்றப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்து என்ட்ரி எடுக்கிறப்போ அந்த ரிஸ்க் வந்து கம்மியாயிட்டு இருக்கும். அஜய் ப்ரோ அப்படிதான் எடுக்கிறாரு. நம்ம வந்து சிஓசிஹெச் பார்த்துட்டு அதான் அவரு மோஸ்டா இப்ப நானா இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ மோஸ்டா நானும் எல்லா டைமும் உட்காந்து ஐ மீன் என்ட்ரி இது பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்க மாட்டேன். சில இடங்கள்ல எனக்கு தெரியும் அக்ரெசிவா நான் என்ட்ரி ஆகலான்றப்போ நான் அக்ரெசிவா என்ட்ரி ஆயிடும். ஓகேங்களா? அவரு ஷார்ட் அண்ட் பண்ணிடுற டைம் பண்ணிட்டு அப்புறம் சிஹெச் ஆகி அங்க ஒரு போட்ட மணியே தான் ஒரு ஹை லோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பாதி எடுத்துட்டு பண்ணிடுறாரு. அது ஈஸியா இருக்கு. ஆனா கொஞ்சம் ஆனா பெருசா வருது, அந்த ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசா வருது. கண்டிப்பா மெயினா நான் உங்களுக்கு இது பண்றது ரிஸ்க் கம்மியா இருக்கணும்ன்றதுனால மட்டும்தான். ஓகேங்களா? இது டிபெண்ட்ஸ் தான், நம்ம அதையும் டீச் தான் பண்ண போறோம். ஸோ நீங்க அதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்க இதை யூஸ் பண்ணியும் பார்க்கலாம், இல்ல அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கிடைக்கிறப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ப்ரோ? நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நம்ம எஸ்எம்சி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஆனா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒண்ணு சொல்லி தராங்க இந்தியன் மார்க்கெட்லயா? ஆமா, பேங்க் நிஃப்டிக்கு மேத்தமெட்டிக்கல்லே ஒண்ணு சொல்லி தராங்க. 2 days ஹையர் 2 days லோவர் சொல்லி கொடுத்துறாங்க. ஆனா அதுவும் ப்ராஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஈஸியா இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்றேன். இந்தியன் மார்க்கெட் கிரிப்டோ நான் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு எஸ்எம்சி ப்ராப்பரா ஒர்க் ஆகும். நீங்க அதை யூஸ் பண்ணா சரி. ஓகேங்களா? எல்லா மார்க்கெட்டுக்குமே ஒர்க் ஆகும். இதுல ஓரளவு ரீசன் இருக்கும், அது மட்டும் தான். ஓகேங்களா? நீங்க இதை தான் யூஸ் பண்ணலாம் நான் சொல்ல, அது உங்களுடைய விருப்பம் தான். பட் இருந்தாலும் சொல்றேன். ஓகேங்களா? என்னுடைய ஒரு தனிப்பட்ட இதுல நான் சொல்றேன், நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது பெஸ்டாவே இருந்துச்சு. நீங்க அது நீங்க பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பண்றது. ஓகேவா? சார்ட்டே பார்க்க தேவையில்லை. நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி ஹை லோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது ஒரு ஃபார்முலா போட்டுட்டு அப்படியே டார்கெட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா கரெக்டா போகுது. அது நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சொல்லுங்க மேம். சார், இப்போ நான் யூடியூப்ல பார்த்தேன், அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சுன்னு இருக்கு. அது எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி சார் இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் டச்சு புரியல. ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு அப்படிங்கிறாங்க. ஃபோர்த்து டச்சு பிரேக் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி மேம்? இப்போ ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஓகேங்களா?
சோ நம்ம நீங்க அதெல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாதுன்றதுனாலதான் நான் அந்த ஒரு இதுவும் எதுவும் போட்டு சொல்ல. பட் அதுலயும் ப்ராஃபிட் பண்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா, நம்ம அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, நமக்கு இதுவே போதுமானதுன்னு தான் நான் சொல்றேன். ஓகேவா, ஓகே சார். ஓகே. ஒரு ரீசனோட பாக்குறப்போ இது நல்லாவும் இருக்கும். அது இல்லாம ரிஸ்க் ரிவார்டுன்றது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேங்களா, நம்மளது நார்மலாவே சொல்றேன். நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன், மினிமம் ஒரு 1:10 நீங்க ஈஸியா அடிக்கலாம். ஓகேங்களா, அந்த ரிஸ்க் ரிவார்டு நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் படி. ஓகேங்களா, அந்த ஒரு இது வேணும்ன்றதுனாலதான். ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ, இவரு அஜய் ப்ரோ வந்து ஒரு இது போட்டிருந்தாரு ப்ரோ, சார்ட்ல வந்து AKZH AKZL போட்டிருக்காரு அப்படின்னு என்னது ப்ரோ? AKZH புரியல. இந்த அட்மின் சார்ட்ஸ் மார்க்அப்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா டிஸ்கார்ட்ல, அதுல லேட்டஸ்டா இன்னைக்கு ஒரு சார்ட் போட்டிருந்தாரு. அதுல AKZH AKZL அப்படின்னு போட்டிருக்காரு மார்க்கிங்ல. அதான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு. அது வந்து அவரு ஐ மீன் அந்த ஒரு நேம் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, சோ அவர் ICT பண்ணிருக்காரு அதை வச்சு, சோ அதனால அந்த நேம் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, நீங்க அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஓகே ஓகே, ஜஸ்ட் பாருங்க அந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணிருக்காரு அப்படின்றது. ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல அது டீச் பண்றப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, அதான் ப்ரோ ஒரு நடுவுல கொஞ்சம் ICT எடுத்துட்டு எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடாது. ஓகே ஓகே, நீங்க அதுதான் சொல்றேன். இதுக்கப்புறம் இது பண்ண தேவையில்ல, நம்ம இது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுவே சூப்பரான கான்செப்ட் தான். ஓகேங்களா சார், இப்போ இந்த சாட்ல வந்துட்டு மேஜரா பிக்கப் சார். இதுங்களா? மேல ரெண்டு சைடும். சொல்லுங்க மேம். மேல லெஃப்ட் சைடு பாருங்க, மேல பெரிய லாங் கேண்டில் இருக்குங்களே, நேரா கொடுங்க. நேரா புரியல, என்ன சொல்றீங்க? ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணவா? லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு கொடுக்குறீங்க. இப்போ நீங்க இதுல இருந்தே பார்க்கலாம், இங்க என்ன நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மென்ட் நடந்திருக்கு இல்லையா, இங்க கீழே இன்டியூஸ்மென்ட் நடந்து மார்க்கெட் இங்க என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, இது வந்து ஸ்வீப். இது ஓகேவா, ஸ்வீப் ஆனா ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் எங்க ஓபன் ஆயிருக்கானு. இங்க ஓபன் ஆயிருக்கான், மேல க்ளோஸ் வச்சிருக்கான். அப்போ இதுவே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் இல்லையா. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆயிருக்கான்றத பாத்துக்கணும் இல்லையா. சோ அதை உடைச்சிருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், இங்க இருந்து அப் ட்ரெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அகைன் ஒரு இன்டியூஸ்மென்ட் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்திருக்கு, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது அப்படின்னா இது என்னது? இது இன்டியூஸ்மென்ட். இது ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் தானே இது. அப்போ இதை உடைக்கிறப்ப என்னவா எடுக்கலாம், நீங்க கீழே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுக்கலாமா? எங்க க்ளோஸ் வச்சிருக்கான், இங்கதானே வச்சிருக்கான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அகைன் நீங்க இங்க இருந்து என்ன பண்ணலாம், ஒரு இன்டியூஸ்மென்ட் பார்த்துட்டு மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இல்ல அப்படின்னா நீங்க இங்க இருந்து ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டே போகலாம். இன்டியூஸ்மெண்ட், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அகைன் மார்க்கெட் இது உடைக்கிறப்போ நீங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்துட்டு இங்க இருந்து திருப்பி அப் ட்ரெண்ட் பார்க்கலாம். மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, இதை உடைச்சு அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இதுல ரீசன் புல் பேக் எங்க இருக்கு? ரீசன் புல் பேக் இன்னும் எடுக்கல. ஓகேவா, மொத்தமா வெறும் புல் பேக் மட்டும் தான் கொடுத்து மேல போயிட்டு இருக்கான். புரியுதுங்களா ப்ரோ? இந்த HDFC ஸ்ட்ரக்சரும் நிஃப்டியும் கொஞ்சம் ஒரு மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு ப்ரோ. இவங்களும் அதுல பார்ட் ஆஃப் நிஃப்டிங்களா? இப்போ இண்டெக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதுல 3 டைப், ஃபின் நிஃப்டி, ஐ மீன் இண்டெக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஒரு 3 இதுவா இருக்கு. அதுல இந்த பேங்கிங் செக்டார்ல இது ஒண்ணு. ஓகே, எல்லாம் மூவ் பண்றதா ப்ரோ. ஓகே, பாப்பீங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் பேசிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபைனலா டீச் பண்றேன். ஓகே, பேசிக்ஸ் லெவல்ல உங்களுக்கு அது கிளியரா. ஓகே ப்ரோ, எவ்வளவு நாள் ப்ரோ ஸ்கெட்யூல் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு? இல்ல ப்ரோ, முடிஞ்சிடும் உங்களுக்கு. ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நீங்களும் ட்ரேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கான ப்ராக்டிஸ் உங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்கணும். அது இருந்தாலும் நான் ஃபாஸ்டாவும் போக மாட்டேன். ஓகேங்களா, ஓகே ஓகே, நீங்க ப்ராப்பரா ஒரு இதுவா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஏன்னா இன்னும் இந்த ஆர்டர் பிளாக்ல இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அப்புறம் ஆர்டர் பிளாக் எந்த ஆர்டர் பிளாக் எடுத்துக்கலாம்? அப்புறம் ஆர்டர் பிளாக்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னா பெருசா ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன வரை அந்த ஆர்டர் பிளாக் நீங்க ஃபைன் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. ஓகேங்களா, நான் மற்றதெல்லாம் சொல்லி அதை குழப்ப விரும்பல. உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை மட்டும் சொல்லி உங்களுக்கு இது பண்றேன். ஓகேங்களா, எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னா எந்த இடத்த இது யூஸ் பண்ணோன்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல போயிடும். இதுதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதுமானது. ஓகேவா? ஓகே, இல்ல ப்ரோ நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா நாங்க ஈஸியானது மட்டும் எடுத்துக்குவோம் ப்ரோ. இது வளர வளர மேபி அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக கேட்குறேன். அதுதான், அது ஃபியூச்சர்ல நான் இது பண்றேன். ஓகேங்களா, இப்போதைக்கு வேணான்றேன்.
ஒரு செட்டப் மாதிரி உங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுதான் என் செட்டப், இதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்றது. ஓகேவா? மல்டிபிள் திங்ஸை உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அப்படியே நின்றுடும். ஓகேங்களா? இதுதான் உண்மை. ஓகேங்களா? எது நமக்கு கிளியரா இருக்குதோ, எது நமக்கு அதிகமா ஒர்க் ஆகுதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேவா? நிறைய நம்ம பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா நிறைய ஒன்றும் பண்ண முடியாம போயிடும். நிறைய இடத்த மாட்டிப்போம். சோ இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஐசிடியும் கத்துக்கிறேன் இதையும் கத்துக்கிறேன்றப்போ ஓகே நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நான் பண்ணுமா இல்ல அப்படின்னா ஐசிடி வந்து இதுல பாக்கணுமா? இப்ப நமக்கு தெரியும் இன்டியூஸ் பண்ணிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு, அதுல இப்ப நம்ம ஏதோ பை சைடு செல் சைடுன்னு போட்டுட்டு இருப்போம். அதுல மார்க்கெட்டு இதை உடைச்சா அப்படின்னா மேல போயிட்டு இருப்போம். என்னடா இது மேல போயிட்டு இருக்கான், பை சைடு எடுத்தா அப்படின்னா கீழே தானே வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா ஒரு அவுட்லைனாவது கொடுங்க ப்ரோ, அந்த மற்ற ஆர்டர் பிளாக்ஸ். அப்புறம் ஆர்டர் ஃப்ளோக்கும் நீங்க வந்து எல்லா ஸ்விங்லயும் மோஸ்ட்லி ஆர்டர் ஃப்ளோ இருக்கும், எந்த ஆர்டர் ஃப்ளோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அதெல்லாம் சொல்லி தரும். ஓகேங்களா? அது நீங்க எதுவும் பண்ணிக்கிட்டே இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோஸ்ன்றது இருக்க போது அங்க மார்க்கெட்டு அவனுடைய பையிங் கேண்டில் ஏதாவது கண்டிப்பா போட்டிருப்பான். அதுல ஏதாவது குறிப்பிட்ட இடங்கள் தான் ஒர்க் ஆகும் இல்லையா? அது மட்டும் நான் என்னன்றதை உங்களுக்கு அதுதான் சொல்றேன். அந்த ஒரு செட்டப் உங்களுக்கு கிளியரா நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே. சோ வேற எதுவும் டவுட் இல்ல? கிளியர் இல்ல எல்லாரும்? கிளியர் ப்ரோ. ஓகே ஓகே. சோ ஓகே பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து வெபினார் இருக்கும். ஓகேவா? வெபினார் வந்து நான் அப்டேட் பண்றேன். டிஸ்கார்ட்ல ஆக்டிவா இருங்க. ரெகுலரா உங்களுடைய சார்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க, நான் பார்ப்பேன். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது எல்லாருமே கிளியர் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ்.